ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேபாளுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ 7000 ரூபாய்க்கு எப்படி ப்ரோ முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த பட்ஜெட் வீடியோவை மூணாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒன்று வந்து டிக்கெட்டு, கேபு, ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு கேட்டகரியாக வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு, மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்டே. ஸோ இந்த மாதிரி நான் மூணாக நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எத்தனை ட்ரெயின் போட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் போட்டேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து திருச்சிக்கு பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் போனேன். அது 2 years தான். ஸோ அந்த ட்ரெயினே ஃபுல்லாகவே 2 years தான், ஸ்லீப்பரே கிடையாது, ஏன்னா ஈவினிங் டைம் போகிறனால. ஸோ அதுக்கப்புறம் திருச்சி டு சென்னைக்கு நாங்கள் ட்ரெயின் போட்டோம். ஸோ சென்னையிலேருந்து ஹவுரா, ஸோ ஹவுராலேருந்து ரக்ஷூல். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் போட்ட ட்ரெயினு. ஸோ ரக்ஷூலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வண்டி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நேபாளுக்குள்ளே காத்மண்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஜீப் பிடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேபாளில் சுற்றினது வந்து 2 தடவை கேப் போட்டிருந்தோம். ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்தோம். அதே மாதிரி கோரக்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்தோம். ஸோ இதுதான் டோட்டலாக நான் ட்ராவல் பண்ணது. ஸோ ட்ராவலிங்க்கு டோட்டலாக டிக்கெட்டிங்க்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ டிக்கெட்டிங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4550 ரூபா வந்தது டோட்டலாக. ஸோ நான் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ நாங்கள் வந்து ஹவுராக்கு போகிற வரைக்கும் மட்டும் நாங்கள் 2 years போட்டிருந்தோம், மீதி எல்லாமே ஸ்லீப்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 நாளைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தோம் booking.comல. அதுக்கு பார்த்திங்கன்னா $11 வந்தது. அது இல்லாமல் நாங்கள் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக எடுத்தோம். ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கேட்டாங்க ஒரு ஆளுக்கு, அதாவது இந்தியன் ருப்பீஸில். ஸோ டோட்டலாக அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 370 சம்திங் தான் வந்தது. ஸோ ஸ்டே தான் இருக்கிறதுலையே எங்கள் பட்ஜெட்டை கம்மி பண்ணுச்சு. ஸோ டோட்டலாக 4 நாளைக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 370 ரூபா, அதாவது 400 ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்தது. ஸோ அவ்வளோதான் 4 நாள் ஸ்டேக்கு. ஸோ ஸ்டே நம்மளுக்கு கட் ஆகுனனால பட்ஜெட் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ட்ராவல் ப்ளஸ் ஸ்டே ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா வந்துச்சு. ஸோ ஸ்டே 400 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஹாஸ்டல், பேக் பேக்கர்ஸ்குள்ள ஹாஸ்டலு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா சூப்பராக இருக்கும். அவங்க அந்த 400 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 4000 ரூபா கொடுத்த மாதிரி ஒர்த்து, அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீட்டாக. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அங்கேயே இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமிலி மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹோம் தான் சொல்லணும் அந்த இடத்த. ஸோ அவ்வளோ தூரம் அது சூப்பரான ஒரு ஸ்டே. ஸோ அதில் நாங்கள் எடுத்த கிளிப்ஸ் கூட நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு, எக்ஸ்ட்ரா அக்சசரிஸு, டிக்கெட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2300 சம்திங் வந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7326 அது அப்ராக்சிமேட்டாக வந்தது. ஸோ நான் இதை எதுக்கு நான் 7000 போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 7500 மேலே போயிருந்துச்சுன்னா நான் 7500 போட்டிருப்பேன். ஸோ 7500 கீழே இருக்கிறனால நான் வந்து 7000 சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டேன். ஸோ டோட்டலாக எங்களுக்கு 10 நாள் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 7000 தான் டோட்டல் பட்ஜெட்டு. ஸோ நீங்களும் நேபாள் போகிறதா இருந்துச்சுன்னா, பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நேபாள் போகிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 டெஸ்டினேஷன் நீங்கள் போகலாம், சூஸ் பண்ணலாம். அங்கே 2 இதுதான் மெயினு. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பொக்காரா, ரெண்டாவது பார்த்திங்கன்னா காத்மண்டு. ஸோ நான் பொக்காராவுக்கு போகல. என்ன ரீசன்னா, நம்ம பொக்காராவிலேருந்து எங்கே போகிறதா இருந்துச்சுனாலும் கேப் அதிகமாக புக் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகல. ஸோ ரெண்டட் பைக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் தான். ஸோ நான் இது பட்ஜெட்டில் பண்ணணுங்கிறனால தான் நான் காத்மண்டு சூஸ் பண்ணேன். ஸோ காத்மண்டு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு வந்து காத்மண்டில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு ஒர்த்து. ஸோ வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் காத்மண்டில் எங்கெங்கன்னா போனேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக காத்மண்டில் நீங்கள் ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான இடம் தான். ஸோ பொக்காரா மட்டும் போகாமல் காத்மண்டு
கத்மண்டும் போய் பாருங்கள். ஸோ கத்மண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி தான், அங்கேயே ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ பெரிய சிட்டி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு பார்த்தேன். ஸோ எக்ஸ்பென்சிவ் சைடும் இருக்குது, பட்ஜெட் சைடும் இருக்குது. நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது, நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் சூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த ரேட்டில் வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து பைக் இல்லாமல் போகிறதா இருந்துச்சுன்னா பொக்காரா போகாதீங்க. ஏன்னா பொக்காராலேருந்து நீங்கள் எங்கே போகிறதா இருந்துச்சுனாலும் ஒன்று டாக்ஸி எடுக்கணும், அப்படின்னா ரெண்டட் கேப் எடுக்கணும். அதே கத்மண்டுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடந்தே கூட போய்க்கலாம். எங்கள் முக்கால்வாசி ஜேர்னி பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்தே தான் போனோம். ஸோ என் கூட வந்தவங்களோட கமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் மொத்தமாக 3 பேர் போயிருந்தோம். ஸோ என்னோட தாட்டை மட்டும் நான் ஷேர் பண்ணாமல் ஸோ அவங்கக்கிட்டேயும் இந்த தாட்ஸை பற்றி நான் கேட்டு அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எக்ஸப்ட் அந்த ட்ரெயின் ஜேர்னி. நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா இந்த 7000 ரூபாயிலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 3000 ரூபா போட்டு 3Aலையோ இல்லை 2Aலையோ இந்த மாதிரி போங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகலாம். சப்போஸ் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கம்மியாக போகிறதா இருந்துச்சுன்னா நாங்கள் போன மாதிரி போங்க. மற்றபடி இந்த நேபாள் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா சீரிஸும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ தான் கடைசியாக வரும். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஹரி, அட்வென்ச்சர் ரைடர். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேபாள் ட்ரிப் முடிச்சாச்சு. ஒரு 10 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவர் வீடியோ போட்டிருப்பாரு, வீடியோ பார்த்துருப்பீங்க. மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிங் டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூடாடா கொய்யா. நாங்கள் போனது ஜாலியாக இருந்தது, எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்கள் போனது பட்ஜெட் ரைடு தான். அதனால் என்ன பண்ணோம், வண்டியை மிஸ் பண்ணியாச்சு, ட்ரெயினில் தான் போனோம். ஆனால் நெக்ஸ்ட்டு போகும்போது கண்டிப்பாக வண்டியில் தான் போவோம். நிறையா பிளேஸ் இருந்தது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் பாருங்கள். இது லாஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக போடுவார் அவர். நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க, இது லாஸ்ட்டாக வர வீடியோ தான். ஓகேங்களா? ட்ரெயினில் சென்னை வரையும் நம்ம ஜாலியாக போயிடலாம், திங்ஸ்லாம் பத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் போகணுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருப்பீங்க. புக் பண்ணியும் போனாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஏன்னா ஹிந்தி எனக்கு தெரியாது. எங்கள் கூட வந்தவங்களுக்கு 2 பேரும் கொஞ்சம் நாலேஜ், நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மி தான். அதனால் ஏதோ மேனேஜ் பண்ணி போயாச்சு. வடக்கான்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. திங்ஸ் ஏதாவது காணா போனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. டிடிஆர் வந்தாலும் ஒன்றும் ஃபைன்லாம் போட மாட்டுறாங்க. அவங்க பாட்டு வந்தாங்களா, அவங்க வேலையை பார்த்தாங்களா, போயிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ட்ரெயினில் போகும்போது மட்டும். அடுத்தாட்டி போகும்போது கண்டிப்பாக வண்டியை ட்ரெயினில் போட்டு போகிற மாதிரி தான் ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தாட்டி போகும்போது. பாய். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்லேயோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுலேயோ நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாமாங்கிறதையும் உங்கள் சஜஷனையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.